ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். மீஷோ, அமேசானில் நான் வாங்கின பொருள், டெலிவரி பொருளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான பொருட்களோ இல்லையோ, நம்மளுக்கு வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் வீட்டிலையும் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுங்களுக்கு காலையில் எழுப்புறதுக்கு கத்தி கத்தி தொண்டை தாங்க வலிச்சு போகுது. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் வே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மண்டையை கழுவி ஒரு வே கண்டுபிடிச்சேன். என்ன வேன்னு பார்த்தீங்களா? ஒரு அலாரம் கிளாக்கு தான். காலையில் ஏஞ்சி கத்திக்கிட்டே இருக்க முடியல. அலாரத்தில் சவுண்ட் வச்சு விட்டா கண்டிப்பாக ஏஞ்சிருப்பாங்கன்னு ஒரு ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம இந்த அலாரத்தை வச்சு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். வாங்க அந்த பொருட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி இந்த பொருட்கள், இதோட விலை என்ன இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. என் பையன் ரொம்ப ஆசாசியாக போய் டெலிவரி பண்ணி என்ன பொருள்மான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ ஏஞ்சிருக்க மாட்டிருக்க, எழுப்புறதுக்காக தான்ட்டு அலாரம் வாங்கினேன்னு சொன்னோடனே மூஞ்சி சின்னதாக போயிடுச்சு. தூங்க கூட விட மாட்டியாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்க இவ்வளோ சோம்பேறியாக இருக்குதுங்க. இந்த அலாரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட விலை என்ன இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி போடுறதுக்கு ஒரு பேட்ரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு, இன்னொரு சைடு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், இன்னொரு சைடு நம்ம என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அலாரம் சவுண்டு பாருங்கள். ஸோ அழகாக மீஷோவில் இந்த பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பொருளோட ரேட் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை எழுப்புறதுக்கு இது ஒரு சூப்பரான வேன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான். இதை விட சூப்பராக ஏதாச்சும் வே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பசங்க ஏஞ்சிருக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. செகண்டு மீஷோவில் இன்னொரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பசங்களுக்கு தேவையான பொருள் தான். வாங்க அது என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாக்கை வச்சு எப்படிலாம் விளையாடுறான் பாருங்கள். போதுண்டா வைடா அப்படின்னு சொன்னாலும் அந்த நைட் டைமில் டைம் பார்க்குறதுக்கு லைட் வர எரியுதான், அதை வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க, மற்ற எல்லா வேலையும் பார்க்குங்க இதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்டு பொருள் வந்தாச்சு. செகண்டு பொருளும் பசங்களுக்கு தேவையான பொருள் தான். அதையும் பையன் தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் ஆர்டர் பண்ணேன். எப்படி வருமோ தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், நம்மளுக்கு கையில் கிடைக்கிறது இன்னொன்றா இருக்கும். ஸோ என்ன பொருள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் வந்த பிறகு நிஜமாவே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இந்த பொருள் நிஜமாவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சி நான் நிறைய யோசித்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை. பட் இந்த பொருள் நல்லாவே செட் ஆச்சு. இது என்னன்னு பார்க்குறீங்களா? ட்ரெஸ் ஹேங்கர் தான். இந்த யூனிஃபார்மில் இந்த பசங்க போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல கைட்டி போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி துவைக்க போடுறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரெஸ் ஹேங்கர் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கதவுக்கு பின்னாடியே மாட்டிக்கலாம். நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு தப்பாக மாட்டிட்டேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் என் பையனுக்கு. தப்பாக மாட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா பெருசு நம்ம கதவுக்கு பின்னாடியும், சின்னது ஹேங்கர்லேயும் நம்ம மாட்டணும். செகண்ட் இப்படி மாட்டியாச்சு. இப்படி மாட்டினோடனே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த கதவுக்கு பின்னாடி நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டேப் வச்சு தான் நான் ஒட்டியிருந்தேன். அது என்ன செஞ்சிச்சு, அந்த வெயிட் அது தாங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு கீழே விழுந்துடுது. ஸோ இப்படி பார்த்தீங்களா, இது நல்லா இருந்துச்சு. இது நிஜமாவே நல்லா பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மேக்ஸ் கைடு தான். 10th ஆக்ஸ்வெல் புக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்ஸ்வெல்லில் தான் அவங்க ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் என்ன ப்ரிஃபர் பண்ணாங்களோ அந்த கைடியை தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது இந்த கைடு. கொஞ்சம் நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ப்ரில்லியண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் நல்லா இருக்குது. நீங்கள் யாராச்சும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை விட வேறு நல்ல கைடு ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.